நம்மள நெறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, எனக்கு வீட்லயே ஒர்க் சரியா இருக்கு. அடுத்த வேலை என்னால பண்ண முடியல. அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ நானும் அப்படிதான் இருந்தேங்க. அதாவது வந்து நமக்கு இப்ப நம்ம டைலரிங் வந்து வீட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நெறைய நமக்கு வீட்டு வேலையே இருக்கிறனால டைலரிங் மிஷின்ல உட்கார முடியல அப்படிங்கிற அந்த தாட்டே நமக்கு வந்து ரொம்ப லோவா கொண்டு வந்துரும். நம்மளுடைய அந்த ஊ அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா தைக்கிறோமோ, அது எல்லாமே வந்து அப்படியே டவுன் ஆயிரும் நமக்கு. ஸோ நீங்க அந்த மாரி பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்படிதான் இருந்துட்டு இருந்தேங்க. எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு. என்னால முடியலன்னு உட்கார்ந்தோம்னா அப்படியே ஒரு வழி ஆயிரும். ஸோ நீங்க அந்த மாதிரி கீப் அப் பண்ணாதீங்க. நான் ஒரு 5 டிப்ஸ் சொல்றேன். நீங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் இப்ப அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில வந்து எப்படி 6:30க்குள்ள நம்ம எந்திரிச்சிடறோம். எந்திரிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி குடிச்சிட்டு, நீட்டா வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு, டிஃபன் சமையல் எல்லாமே முடிச்சு வச்சுட்டுங்க, நம்ம கரெக்டா ஒரு 11:00ல எல்லாமே முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு ஸ்கெட்ச் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணுங்க. இந்த டயத்துக்கு எந்திரிச்சு இந்த டயத்துக்கு எல்லாம் முடிக்கணுங்கிற அந்த ஃபீலிங் வந்து நமக்கு வேணும் ஃபர்ஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நோட் புக்ல வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நானும் அப்படிதான் சில டைம் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதனால வந்து இந்த டயத்துக்குள்ள எல்லா ஒர்க்கும் முடிச்சு போட்டு கரெக்டாக வந்து ஒரு 11:00 எல்லாம் முடிச்சிடணும். ஒரு 1/2 hour ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டீயோ வேணும்னா குடிச்சிட்டுங்க, ஃப்ரீயாக போய் மிஷினில் போய் உட்காந்து பாருங்க. நீட்டாக ஸ்டிச் பண்ணி நம்ம எடுக்கலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து முத நாள் நைட்டு வந்து நம்ம இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. முத நாள் நைட்டே நான் வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன். அந்த நைட் டைம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிற நேரம் வந்து ஒரு 1/2 hour அதுக்குன்னு டைம் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த டைம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த டயத்தில் போய் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ப்ளவுஸ் வேரியேஷனாக இருந்ததுனாலும் கரெக்டாக அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபுல்லாக அப்படியே சுற்றி வச்சுக்கலாங்க. இல்லை ஒரே அளவு இருக்கிற 4 ப்ளவுஸ் அப்படின்னாலும் 4 ப்ளவுஸ் ஒரே கட்டிங் போட்டு நம்ம வந்து நீட்டாக தைச்சு நீட்டாக வந்து இதோட வந்து அதாவது நல்ல கிளாத்தோட வச்சு கட் பண்ணி எல்லாமே நீட்டாக சுருட்டி தனித்தனியாக நம்ம வச்சுட்டோம்னா தான் மார்னிங் எந்திரிச்சு நம்ம வந்து தைக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரிங்களா? அந்த மார்னிங்கே வந்து நம்ம சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 11:30க்குள்ளார போய் மிஷின் மேலே உட்கார்ந்தோம்னா தான் நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். லஞ்சுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ளவுஸ் அட்லீஸ்ட் முடிச்சிடலாம். அப்படி முடிக்க முடியல அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னொரு ஹாஃப் ப்ளவுஸாவது நம்மளால கண்டிப்பாக முடியாதுங்கிறதுக்கே அங்கே இடமே கிடையாதுங்க. நம்ம இன்னைக்கு கொடுக்கணும், இன்னைக்கு தைக்கணும், இன்னைக்கு தைச்சிடணும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் மெயினாக விட ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. சின்ன நோட் இருக்கு இல்லைங்களா? அந்த நோட்டில் வந்து டைம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 11:30க்கு உட்காரோன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு 3/4 மணி நேரம் தைக்கிறோம் அப்படின்னா இந்த 11:30லேருந்து 12:15 வரைக்கும் 12:15க்குள்ளார இந்த ப்ளவுஸ் நம்ம முடிச்சிடணும். எப்படினாலும் முன்ன பின்ன 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணுறதுல கொஞ்சம் மெதுவாகவும் கட் பண்ணுவோம். சில துணிகள் நொழுன்னு போயிடும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டைம் அக்யூரேட்டாலாம் வந்து பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. ஓகேங்களா? நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு மைண்ட் செட்காக வந்து அந்த டைம் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த 3/4 மணி நேரத்துக்குள்ளே இந்த லைனிங் ப்ளவுஸ் நம்ம தைச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கில் உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து சக்ஸஸாக தான் முடியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து அடுத்த ப்ளவுஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸில் ஒரு பாதி ப்ளவுஸாவது கண்டிப்பாக நம்ம முடிச்சிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு உட்காந்திங்கனாலும் அதில் பாதி ப்ளவுஸ் தைச்சாலும் 2 ப்ளவுஸ் ஆயிரும். அதுக்கு மேலே ஆஃப்டர்நூன் 3:30 மணிக்கு மேலே உட்காந்து தைச்சிங்கனாலும் சீக்கிரம் ஈவினிங்குள்ளே 5 மணிக்குள்ளேயுமே நம்ம தைச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒவ்வொரு டைம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒருத்தவங்க ஸ்கூலுக்கு குழந்தைங்க போயிருப்பாங்க, அவங்களால ஸ்டிச் பண்ண முடியாது, ஈவினிங் வந்துட்டா. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அந்த டயத்தை வந்து நீங்கள் கீப் அப் பண்ணி ஒரு நோட் புக் போட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு மித்த வேலைகள்லாம் பார்த்துக்கலாம். எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க. எதுவுமே முடியாது கிடையாது. நம்ம பார்த்து என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? அதுவும் நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். தாராளமாக டைம் கிடைக்கும். நானும் இவ்வளவு சோம்பேறித்தனமாக தான் இருந்துட்டு இருந்தேங்க. ஆனால் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா எனக்கு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அட்வைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் இருந்துச்சு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இந்த மிஷினில் எனக்கு இதை உட்காந்து இதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த லைஃப்பில் வந்து நல்ல சக்ஸஸாக வரலாங்க. இந்த தொழிலையும் வந்து நமக்கு பிடிச்சு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த தொழில். ஓகேங்களா? இந்த தையல் மிஷினில் வந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் மிஷின்லேயே உட்காந்துட்டு இருக்கேன்னு என்னை கேட்பாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச தொழிலுங்க. அந்த மிஷினில் உட்காந்தாலே என்னோட மைண்ட் ரிலாக்ஸு. என்ன டென்ஷன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மிஷினில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா மைண்டெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிரும். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. அதாவது வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் மிஷின் உட்காந்து தைச்சிட்டே இருக்கேன்னு தான் சொல்லி என்னை கேட்பாங்கங்க. ஆனால் அதனுடைய பெனிஃபிட் என்னங்கிறது எனக்கு தான் தெரியுங்க. ஒன்று வந்து இன்கம் வந்தாலுமே நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா கண்டதெல்லாம் நினைக்காம ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா அந்த மிஷின் தானுங்க எனக்கு. ஓகேங்களா?
உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது மிஷினில் உட்காருங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள், ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அந்தபடியும் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்படி தாங்க பண்ணுறேன். ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்குவேன். அதுக்கு தகுந்த இன்னைக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கணும், இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ள இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சார்ட் எழுதி வச்சிருவேங்க. அதன்படி தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். எந்த கஸ்டமரையும் வந்து நம்ம வந்து சடனாக பேசக்கூடாதுங்க. பேசக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் தைக்க முடியாது, அப்புறம் வாங்க அப்படின்லாம் சொல்லவே கூடாது. நம்ம கஸ்டமரை வந்து நமக்கு பிக்கப் பண்ணணும். ஏன்னா நமக்கு தேவை தொழில் வந்து நமக்கு நல்லபடியாக நடக்கணும். கஸ்டமர் நம்ம அதனால தானே நம்ம மிஷினில் உட்காந்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த தொழில் வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா எந்த கஸ்டமரையும் நம்ம வெடுக்குன்னு பேசக்கூடாது. அதாவது எப்படி ஒரு ஒரு ப்ளவுஸு கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு, கொஞ்சம் தைச்சி கொடுங்கன்ட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு 10 ரூபா வாங்குறத வந்து நம்ம மெயின் கோலாக வந்து நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? மெயின் கோலாக அதை வந்து நம்ம நினைக்கக்கூடாது. இந்த 10 ரூபா தான் நமக்கு பெருசுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதை அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி அவங்க வருவாங்க. பரவாயில்ல, நல்லா தைக்கிறாங்க, நல்ல பொண்ணு, நல்லவங்க, அவங்க நல்லா தைக்கிற ஏதாவது எதுவும் சொல்லலை, பரவாயில்ல காசு கேட்கல அப்படி. அவங்க வந்து ப்ளவுஸுக்கு 300 கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இந்த 10 ரூபா கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு கோபம் வரும். ஓகேங்களா? என்ன இதை தைச்சதுக்கு 10 ரூபா கேட்குறேன். ஆனால் இதே ப்ளவுஸ்க்கு 300 சொல்லி பாருங்க, தாராளமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. 250 சொன்னீங்கன்னா தாராளமாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அவன் அந்த மாதிரி தான் மனோநிலை இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாட்டேங்காமல் அவங்களுக்கு பண்ணி கொடுங்க தாராளமாக. அந்த ஒரு சின்ன ஒரு தையல்னால நமக்கு எந்த நூலும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ஏன்னா டைலரான நமக்கு தெரியுங்க, ஒரு நூல் போட்டால் அதில் வந்து என்ன சம்பாதிக்கலாம், ஒரு நூலில் வந்து நம்ம என்ன வந்து ப்ராஃபிட் எடுக்கலாங்கிறது வந்து அது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால டெய்லரானவங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஒரு சின்ன தையல்னால அவங்ககிட்ட இருந்து நிறைய ப்ளவுஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய ப்ளவுஸ் அவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். மெயினாக வந்து ஸ்டிச்சிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கு, ஃபிட்டிங்கு, அவங்களுக்கு வந்து திருப்திகரமான தையல், இது 3மே நீங்கள் கொடுத்து பாருங்கள். கஸ்டமர் நீங்கள் எந்த சந்து பொந்துக்குள்ளே குடியிருந்தீங்கனாலும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஓகேங்களா? கடையில் தான் ஸ்டிச் பண்ணுங்கிறது கிடையாது, வீட்லேயும் ஸ்டிச் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வீட்டில் தாங்க ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ப்ளவுஸ் வந்து நிறைய வருங்க தைக்கிறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபினிஷிங்கும் அப்படி தான், ஃபிட்டிங்கும் அப்படி தான், நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீட் ஃபினிஷிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் கஸ்டமர் வந்து இல்லைங்காமல் எனக்கு ப்ளவுஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், கொடுத்துட்டே தான் இருக்காங்க. வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன்னு தெரியுங்க, ஆனால் நல்லாவே எனக்கு வந்து துணி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர்கிட்ட யார்கிட்டையும் ஃபஸ்ட்டு நான் வந்து முகம் சுளிக்க மாட்டேங்க. சரிங்களா? என்ன ஆல்ட்ரேஷன் சொன்னாலும் அவங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். அதை முதல்ல நம்ம கற்றுக்கணுங்க. ஏன்னா நான் என்னக்கா சும்மா இப்படி வர்றீங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஒரு கை இறக்கம் பத்தலைன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட் தாங்க நமக்கு வேணும். அது இருந்தால் நம்ம தையலில் வந்து வேறு லெவல் எங்கேயோ போயிடுவோம். ஓகேங்களா? இந்த ஃபீல்டில் நம்ம நிலச்சி நிற்கணும் அப்படின்னா கஸ்டமரை வந்து நம்ம மனசு நோகாமல் பேசிக்கணும். சரிங்களா? அவங்க வந்து நம்மகிட்ட அவங்க வரணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கணுமே ஒழிஞ்சு நம்மளை விட்டு போகணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. எந்த ப்ளவுஸு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் அதில் இருக்க சின்ன சின்ன பீஸுகளை வந்து நீங்கள் வச்சுருங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த ப்ளவுஸை வந்து வேர் பண்ணி ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த பீஸ் துணிகளை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இத்தினூண்டு சும்மா ஒரு நூல் தான் இருக்கும், எனக்கு இத்தினூண்டு கையிறக்க வேணும்னு கேட்பாங்க, இடுப்பிறக்க வேணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம தொலைவிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து திருப்திகரமாக ஆகிற வரைக்கும் அந்த பீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருங்க. இது ஒரு டிப்ஸ் மறக்காமல் வச்சுருங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இப்போ கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சதுமே எல்லாத்தையும் கூட்டி வெளியில் அள்ளி கொட்டிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம வீடுனால நம்ம ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு அதெல்லாம் வந்து சேஃப்டியாக போட்டு வச்சுக்கலாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா அப்புறம் நம்ம தூக்கி போட்டுக்கலாம். திடீர்னு வந்து இல்லை நம்மளே ஒரு கத்திரிக்கோள் பட்டிருக்கோம், தெரியாமல் இருந்திருக்கும், அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த மெட்டீரியல் வேணும். அது இருந்தால் தான் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். ஸோ எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க புதுசாக பழகிற பிக்னஸாக இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. எந்த பீஸும் அனாவசியமாக வெளியில் தூக்கி எறியாதீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஓகே ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வெளியில் போட்டால் போதும். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க மறக்காமல். ஏன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேங்க. திடீர்னு வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால வந்து அந்த இப்போ கழுத்து கூட ரொம்ப லோவாயிடுச்சுன்னு வைங்க, இதில் ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுன்னு கேட்கும்போது அந்த பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம முதுகுக்கு வந்து ஒரு சின்ன பேட்ச் மாதிரி வச்சு முதுகு மேலே ஏற்றி கொடுத்துடலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அதுக்காக தான் இந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து தூக்கி போடாதீங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சில டிப்ஸுகள்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைக்கிற ப்ளவுஸில் வந்து ஹூக் வைக்கிறோம் இல்லைங்களா, தயவு செஞ்சு இந்த ஹூக் வைக்கிறது, ஹெம்மிங் பண்ணுறது எல்லாம் வந்து
பகல் நேரத்துல பண்ணாதீங்க. ஏன்னா பகல்ல வந்து நம்ம உட்காந்து அந்த ஹூக் வச்சு ஹெம்மிங் பண்ணி கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு ரொம்ப அசதியாயிருங்க. அடுத்து போய் மிஷின்ல போய் நம்மளால உட்கார முடியாது. கால் வலி பெயின் எல்லாத்துக்குமே பெயின் ஆகுங்க. மிஷின் தைக்கிறவங்க யாருமே வந்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் கால் பெயின் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? அது மோட்டர் மிஷினா இருந்தாலும் சரி, அமுத்துற மிஷினா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டா உட்காந்துட்டே இருக்கிறனால கண்டிப்பா நமக்கு பெயின் வரதான் செய்யும். ஓகேங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ஹூக் வைக்கிறதும் சரி, ஹெம்மிங் பண்றதும் சரி, ஈவினிங் எப்படியும் நைட் டைம் உட்காந்து சீரியல் பார்ப்போம். யாருமே சீரியல் பார்க்காதவங்க கிடையாது. டிவி. ஓகேங்களா? அந்த டிவி பார்க்குற டயத்தை வந்து அந்த 1/2 hour டிவியே பார்த்துட்டு இருக்காட்டி அந்த டயத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாம ஹூக்கு, ஹெம்மிங், அதே மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷன் பிரிக்கிற ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் பிரிக்கலாம். ஏதோ ஒரு ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி டயத்தை அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹூக்கு, ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இது வந்து டைலருக்கு உண்டான தொழில். மற்றபடி வீட்டு வேலையெல்லாம் ஆறு செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டயத்தை வந்து ஒதுக்கி வச்சு நம்ம செஞ்சோம்னா தான் இந்த தொழிலை வந்து நம்ம ப்ராப்பரா நல்ல முறையாக கொண்டுட்டு வர முடியும். ஓகேங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டயம் தான் நமக்கு மெயினுங்க. டயம் தான் நமக்கு மெயின். இதை கீப் அப் பண்ணி உங்களால முடியல அப்படின்னா ஒரு சின்ன டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுங்க. இந்த டயத்துல இது செய்யணும், இந்த டயத்துல இது செய்யணும். ஏன்னா நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா வீட்டு வேலையும். அதனால அதெல்லாம் போட்டு ஒரு மறக்கிறவங்களா இருந்தா அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நான் முதல்ல அப்படிதான் இருந்தேங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழகிடுச்சு. ஆனா அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ 11 மணிக்கு மிஷினில் உட்காரேன் அப்படின்னா 11லேருந்து ஒரு 50 நிமிஷம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிடணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. கண்டினியூ மிஷினில் இன்னொன்று சொல்கிறேங்க, கண்டினியூவாக மிஷினில் யாருமே உட்காராதீங்க. ஏன்னா நம்ம உடம்பையும் பார்க்கணும். நமக்கு உடம்புல ஹீட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது. அதனால ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. அதுக்கப்புறம் மிஷினில் உட்காந்து கண்டினியூவாக உட்காந்து 12 மணி நேரம் உட்காந்து தயவு செஞ்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. அது நம்மளுடைய உடம்புக்கு தான் ஃபால்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மிஷினில் உட்காந்து நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது உங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ தெரியல. எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து டயத்தை கீப் அப் பண்ணி தைக்கிறவங்க எத்தனை பேருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்க மூலியமா. தையலே தெரியாம இந்த சரிங்களா? பார்டர் அப்படியே அதே வச்சு மாதிரி இந்த வந்து கரையும் சேர்த்து நமக்கு ஸ்டிச் பண்ணி வர சின்ன மாதிரி சின்ன நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு வீட்டு பார்க்கலாம். வேலை இப்ப இருந்தாலும் லைனிங் கிளாத் இது வச்சுக்கோங்க. அப்புறம் 1/4 பண்ணிக்கலாம் இன்ச் அப்படின்ட்டு கொஞ்சம், லைனிங் அதாவது கிளாத்ல நைட் டைம் நம்ம பாருங்க, இந்த தூங்க பார்டர் போறதுக்கு அப்படியே மேல முன்னாடி வச்சு கொஞ்சம் இப்படி பாத்திரம் நீளமா கிடந்தாலும் ஸ்டிச் கூட பண்ணிட்டே நைட் வரலாம். டைம் கூட ஆப்போசிட் நம்ம ஆப்போசிட்டா பாத்திரத்தை வச்சத கழுவி வச்சுட்டு இப்ப படுத்துக்கலாம். இதை அப்படியே ஓகேங்களா? ஃபோல்டு ஆனா பண்ணிட்டோன்னு நைட் வைங்க. டைம் வந்து நம்மளால பாருங்க, இந்த ஸ்டிச் பண்ண பார்டர் வந்து முடியாது. ஸோ அப்படியே நமக்கு இந்த டைம் கிடைக்கும் கரப்பகுதி போது நமக்கு ஸ்டிச் அப்படியே பண்ணி தெரியும் முடிச்சிருங்க. வேஸ்ட் ஆகாம. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படி அந்த இருக்குன்னு பாருங்க. டயத்தை ஒரு 5 தையலே நிமிஷம் வெளியில 10 தெரியாது. நிமிஷத்தை வந்து நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் டைம் சுத்தி வர விளக்கு ஃபுல்லா கழுவிட்டு வந்து ஸ்டிச் படுத்துக்கலாம். ஏன்னா பண்ணிக்கலாம். லேடிஸாக ஸ்டிச் இருந்தால் பண்ணி கண்டிப்பாக வீட்டில் முடிச்சதுக்கு அப்புறம் வேலை இருக்க பாத்தீங்கன்னா தான் சைடு செய்யுங்க. நான் அப்படி பீஸரெல்லாம் தான் இருக்கு இல்லையா, பண்ணிட்டு இருக்கேன் அந்த நான். ஏன்னா பீஸர்கள்லாம் ஃபுல்லா வந்து நீட்டா கட் வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே இப்ப ஒதுக்கி பாத்தீங்கன்னா போட்டுட்டு பின்பக்கமும் தையல் நமக்கு விஷயத்துல சுத்தமாவே எல்லாம் தையல் முடிச்சுட்டு தெரியாது. இந்த அதுக்கப்புறம் மாதிரி வந்து 2 ஒரு பிளவுஸ் ஒரு நம்ம 1/2 மணி நேரம் தைச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா அந்த ஆகும். நமக்கு கரப்பகுதி அதனால வேணும் தப்பு அப்படின்னா கிடையாது. நம்ம இந்த அதுக்கப்புறம் மாதிரி நான் வச்சு வீட்டு நம்ம வேலையெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செஞ்சுக்குவேன். எல்லா வேலையும் இந்த டிப்ஸ் செஞ்சுக்குவேன். நான் பிடிச்சா அப்படி நீங்க தாங்க ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிக்கங்க. இருக்கேன் நான். தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. எத்தனை பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த டயத்தை கீப் அப் பண்ணி. ஓகேங்களா? நான் அந்த மாதிரி தான் பண்ணங்கேட்டுக்கு தான் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து நிறைய பிளவுஸ் ஸ்டிச் பண்றேங்க. நிறைய வீடியோஸ் நான் யூடியூப்ல போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னும் வந்து எனக்கு நிறைய போடணும்னு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு வந்து பிளவுஸ் நிறைய தைக்கிறதுக்கு வரனால என்னால போட முடிய மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்குங்க. அதனால போட முடிய மாட்டேங்குது. ஆனா கண்டிப்பா சீக்கிரம் சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு இதை விட இன்னும் பெட்டரான வீடியோஸ் வந்து போடத்தான் போறேன் நான். என்னோட வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் ஸ்லீவு, பிளவுஸு எல்லாமே நிறைய வருங்க. கட்டோரி பிளவுஸு கட்டிங், சுடிதார் கட்டிங் எல்லாமே போடுறேன். ஸ்டிச்சிங் எல்லாமே போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை. என்னோட லோகோவில் போய் டச் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் வரும். உங்களுக்கு டிப்ஸும் நிறைய கிடைக்கும். நிறைய ஷார்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சோம்பேறித்தனம் நமக்கு வேண்டாம். சில பேர் அப்படிதான் நினைப்பாங்க. நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, வேலை செஞ்சு முடிச்சதுமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, தைக்க முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆயிருங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஃபஸ்ட்டு முதல்ல. ஓகேங்களா? நம்மளால முடியும், நம்ம தைச்சு கொடுத்துருவோம், நம்ம இந்த வேலை செஞ்சுருவோம், நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலே நீங்கள் வேறு லெவலில் வந்துடுவீங்க. நமக்கு ப்ராஃபிட்டும் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். நம்ம பார்த்து முடியும்னா முடியுங்க, முடியலைன்னா முடியாது தான். சரிங்களா? கண்டிப்பாக நம்மளால முடியும், நம்ம சக்ஸஸாக வருவோம். ஏன்னா கடவுள் வந்து ஒரு தடவை நம்மளை பார்த்து கண் திறக்கும் போது நம்ம பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம அதை கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. கடவுள் கண் திறந்து பார்த்துட்டு போகும்போது நம்ம கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தோம்னா இவ்வளோதான் சோம்பேறி அப்படின்னு விட்டுட்டு போயிடுவார். ஓகேங்களா? இது வந்து எனக்கு ஒருத்தவங்க ஸ்லோகம் சொல்லி கொடுத்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால கடவுள் நம்மளை பார்க்கும்போதே நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. நம்ம தூங்கிட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் நம்மளால எந்திரிக்கணும்னா இன்னொருத்தர் தான் நம்மளை எழுப்பணும். அது ரொம்ப கஷ்டம்.
நம்மளா எந்திரிச்சு நம்மளா ட்ரை பண்ணோம்னா வாழ்க்கையில் நம்ம வேறு லெவலுக்கு போகலாம். இது எனக்கு தெரிஞ்ச உண்மை. நான் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் இந்த மாதிரி. ஸோ நான் அதனால தான் நான் இந்த அளவுக்கு இன்றைக்கும் ஃபீல்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். வீட்டில் தான் தைச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. நீங்களும் சக்ஸஸாக வரணும். எல்லாரும் நல்ல முறையில் தைக்கணும். நிறைய கஸ்டமர் உங்களுக்கு வரணும். நிறைய நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. என்ன மாதிரி நீங்களும் நல்ல முறைக்கு வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருத்திக்கிறேன். ஓகே. வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ இது வீட்டிலேருந்து தைச்சாலும் ரூ. 10 5 கணக்கு பார்க்காம அவங்க ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு கொடுத்தாலும் அதை தைச்சி கொடுங்க. கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. ஒரு சின்ன கிழிசல் இருந்தாலும் ரூ. 10 கொடுங்கன்னு கேட்டு வாங்காதீங்க. கொடுத்தா வாங்கிக்கிங்க, கொடுக்கலைன்னா பரவாயில்ல. நம்ம அடுத்த ப்ளவுஸில் ரூ. 300 ரூ. 250 கேட்டால் தாராளமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணாலும் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறாங்க. சரிங்களா? அதனால் மெயின் நமக்கு என்ன கோல் அப்படின்னா கஸ்டமரை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் கேப்சர் பண்ணிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ கஸ்டமர்கிட்ட எவ்வளோ அன்பாக பேசணுமோ, எவ்வளோ ஃபிட்டிங் ஃபினிஷிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணி வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஓகேங்களா? இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பேசுனது ஏதாவது தவறு இருந்தாலும் சரி, நல்லது இருந்தாலும் சரி எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ எல்லோரும் நல்ல முறையில் நல்லபடியாக தைச்சு வாழ்க்கையில் நிறைய ஏர்ன் பண்ணணும் நான் ஆசைப்பட்றேன், சந்தோஷப்படுறேன். என்ன மாதிரி டைலர்லாம் இன்னும் நல்ல லீடிங்கில் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? நீங்களும் எல்லோரும் என்னை வாழ்த்துங்க. நானும் நல்லா இருக்கிறேன்னு வாழ்த்துங்க. நான் உங்களை வாழ்த்துறேன், நீங்களும் என்னை வாழ்த்துங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.